Good morning to all. Now we are going to see the purchase book. Purchases book. Purchases book is a subsidiary book in which only credit purchases of goods are recorded. When business wants to know the information about the credit purchase of the goods at glance, the information can be made available if purchases of goods on credit are separately recorded. Here you can see purchase book அப்படிங்கிறது subsidiary book இல்லையா. இது என்னன்னா இது வந்து இந்த புக்கில் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெக்கார்டட். அதாவது கடனுக்கு பொருள் வாங்குறோம் இல்லையா, அதை மட்டும்தான் இங்கே நம்ம காட்ட முடியும். அதாவது கேஷ் கொடுத்து வாங்கின எந்த பொருளுமே காட்ட முடியாது. ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் என்டர்ட் இன் தி பர்ச்சேஸ் புக். இது ஏன் அப்படின்னா ஒய் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் கன்சர்ன்லாம் நல்ல லார்ஜ் சைஸில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல கடன் வாங்குவாங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம போத்தீஸ் இருக்குது, அப்புறம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இப்போ சென்னை சில்க்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. நிறைய பிஸ்னஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குவாங்க, ஒரு ஆள்கிட்ட மட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க வச்சுருக்க வெரைட்டிஸ், இப்போ வந்து போத்தீஸில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து க்ரோசரிஸ் இருக்குது, கீழே வந்து எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கடனுக்கு வாங்குவாங்க. ஸோ இந்த கடன் வாங்கும்போது எல்லாமே கேஷ் அண்ட் கிரெடிட் எல்லாமே ஒன்றா ஒரு புக்கில் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களால ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிரமமாகும். யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோன்னு, யார் யார் கொடுக்கணும், இன்னும் யார் யார் பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு புக்கு பர்ச்சேஸ், தட் இஸ் பர்ச்சேஸ் புக்குன்னு என்ட்ரி போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்கெங்கே யார் யார்கிட்ட எப்பப்போ கடன் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கோல்ஸ் எழுதிச்சிருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போ அவங்களுக்கு தேவையோ, அதாவது எப்போ வேணாலும், தட் இஸ் எந்த நிமிஷம் ஆனாலும் தே கேன் சர்ச். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு புக் எடுத்து பர்ச்சேஸ் புக் எடுத்திங்க அப்படின்னா அதில் எல்லாமே கடனுக்கு வாங்கணும் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்தோடனே அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கடன் கட்ட வேண்டியிருக்கு, இன்னும் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, யார் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், இல்லை என்ன எல்லா விஷயமே அவங்க அது வந்து கேதர் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் பர்ச்சேஸ் புக் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாம் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா என்ன எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அது குட்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதை மட்டும்தான் காட்டுவோம். அந்த குட்ஸில் என்ன அர்த்தம், விற்கிறதுக்காக வாங்கின பொருளை மட்டும்தான் நம்ம காட்டுவோம், மற்றபடி வேறு எதுவுமே இந்த இடத்துல நம்ம காட்ட மாட்டோம். அதாவது குட்ஸ் மட்டும்னா என்ன அர்த்தம், அது எதுக்காக இருக்கும், ஃபார் ரீசேல் இல்லையா. குட்ஸ் என்ன அர்த்தம், ரீசேலாக இருக்கும். அதே மாதிரி இன் வேர்ட்ஸ் இட் இஸ் ஐட்டம் விச் இஸ் பர்ச்சேஸ் ஃபார் ரெகுலர் சேல்ஸ். ஓகேவா, ஏதோ ரெகுலராக சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வாங்கின பொருளை மட்டும்தான் நம்ம இந்த பர்ச்சேஸ் புக்கில் கிரெடிட் வாங்கி தான் காட்டுவோம். For example, furniture will be treated as goods in the case of firm dealing in furniture. For other firm which are not dealing in furniture, it will be an asset. Hence, while recording transactions in a purchase book, it must be ascertained whether the credit purchase is related to the item in which the firm is dealing. Purchases of assets and purchases of goods for cash are not entered in பர்ச்சேசஸ் புக். ஓகேவா, அதாவது ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் வில் பி ட்ரீட்டட் அஸ் குட்ஸ் இன் த கேஸ் ஆஃப் த ஃபர்ம் டீலிங் இன் ஃபர்னிச்சர். ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் கடையில் நம்ம குட்ஸ் வாங்குகிறோம் இல்லையா. அதாவது ஃபர்னிச்சர் கடையில் கடனுக்கு வாங்கினா அது என்ன இருக்கும், அந்த கடைக்கு அதை பொறுத்த வரைக்கும் குட்ஸ் இல்லையா. ஆனால் வேறு அதர் இப்போ அந்த பர்ச்சேஸ், அதாவது ஃபர்னிச்சர் இல்லாத கடை, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறாங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்கும், நாட் ஃபார் சேல். அது என்ன ஆகிடுங்க, அசட் ஆகிடும். ஓகேவா, அது என்னன்னு ட்ரீட் பண்ணிப்போம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, ஓகேவா, இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் எதுக்காக இருக்கும், பில்டிங் செக்ஷனுக்காக இருக்கும். ஸோ இது என்ன ஆகிடுவாங்க, ட்ரீட் அஸ் அ அசட். அது வந்து அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு சொத்தாக மாறி. ஓகே, இட்ஸ் நாட் அ குட். While the recording transaction purchase book must be ascertained whether the credit purchase is related to item in which the firm is dealing. ஓகேவா, பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எதுக்காக வாங்கினது, கடைக்காக வாங்கினதா இல்லை விற்பனைக்காக வாங்கினதான்னு யோசிங்க. விற்பனைக்காக இருந்தால் மட்டும் எழுதுங்க, கடைக்காக இருந்தால் எழுதக்கூடாது.
Purchases of asset and purchase of goods for cash are not entered in the purchases book. Purchases of asset or purchase asset purchase பண்ணுறோம். நம்ம என்ன சொன்ன ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், அது என்ன ஆகிடும், அசட் ஆகிடும். அதேமாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் கேஷ். ஓகே, ஒரு பொருள் குட்ஸே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், பட் என்ன பண்ணுறோம், வி பெய்டு. ஓகேவா, பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம அங்கே காட்டக்கூடாது. ஓகேவா, இதுதான் பர்ச்சேஸ் புக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபார்மேட் ஆஃப் த பர்ச்சேஸ் புக். பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து டேட் இருக்கும், பர்டிகுலர்ஸ் இருக்குது, இன்வாய்ஸ் நம்பர், லெஜர் ஃபோலியோ, அமௌண்ட், டீட்டெயில், டோட்டல். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டேட் இன் த டேட் காலம், த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆன் கிரெடிட் இஸ் ரெக்கார்டட். இந்த இடத்துல டேட் காலத்தில் என்றைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த டேட்டை நம்ம எழுதுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் பர்டிகுலர்ஸ். இன் திஸ் காலம் த நேம் ஆஃப் த சப்ளையர் ஃப்ரம் whom goods have been purchased and details of goods purchased are given. It contains the name, quantity, quality and rate of the goods purchased. Trade discount and any other specification and specialties of the goods are not recorded in this column. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருப்போம், நம்ம இந்த நேம் ஆஃப் த சப்ளைஸ் இருப்போம் இல்லையா. அதாவது நேம் ஆஃப் த சப்ளை, யார்கிட்ட வாங்குகிறோம், எந்த கம்பெனிகிட்ட வாங்குகிறோம், என்னென்ன பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர். Invoice is a statement prepared by the seller of the goods. It contains details about the goods, its price and other expenses incurred. The invoice number is entered in the column. இந்த இடத்துல நம்ம இன்வாய்ஸ் படிச்சிருக்கோம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவோம், செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. இந்த இன்வாய்ஸ் நம்பர் இந்த இடத்துல நம்ம எழுதுவோம். லெஜர் ஃபோலியோ உங்களுக்கு தெரியும். லெஜர் ஃபோலியோங்கிறது the page number of the ledger in which the supplier account appeared in recorded in this column. Purchase of goods must be posted to the personal account of suppliers. Purchases book contain the page number of the supplier's account in the ledger. It helps in posting and also in checking the records. The page number of the ledger in which the supplier account appeared in the recorded in this column. Okay. Purchase of goods must be posted in the personal account of the supplier. அதாவது எந்த எதனாலும் சரி லெஜர் ஃபோலியோன்னு போட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அமௌண்ட் காலம். இதில் என்ன அப்படின்னா டீட்டெயில். அமௌண்ட் காலம் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ், தட் இஸ் டீட்டெயில் அண்ட் டோட்டல். இந்த அமௌண்ட் காலம் எடுப்பாங்க, அமௌண்ட் காலத்தை ரெண்டாக பிரிச்சுருக்கோம். டீட்டெயிலுக்கு ஒரு காலம் போட்டிருக்கோம், டோட்டலுக்கு ஒரு காலம் போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the detail column is used to record the amount of various individual items purchased from a particular supplier. The amount of the trade discount allowed is deducted. This column is used for adjustment of additions and subtractions. இந்த காலத்தில் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படி எழுதியிருப்போம். இப்போ இந்த காலத்தில் என்னென்ன வாங்குறோம், தட் இஸ் ஒரு 10 ஃபேன், ஒரு 10 ஃபேன்ஸ் வாங்குறீங்க. ஒரு ஃபேன் உள்ள 1500னா நீங்கள் 10 into 1500 போட்டு அதை டோட்டல் இங்கே போடுவோம். ஓகேவா, அப்படியே டிஸ்கவுண்ட் வச்சு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மைனஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு இதோட டோட்டல் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அமௌண்ட் காலத்தில் போடுவோம். ஓகேவா, சரி. இப்போ the total amount column, the net amount payable to the supplier of the goods is recorded in the total amount column. இது போக நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னு நம்ம அதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். Entries in the purchase day book are made from invoice, which are popularly known as bills. Invoice is a business document or bill or statement prepared and sent by the seller to the buyer, giving the detail of the goods sold such as quantity, quality, price, total value, etc. Thus, the invoice is a source document of prime entry both for the buyer and the seller. Invoice அப்படின்னு நம்ம பில்லுன்னு சொல்லுவோம். சாதாரணமாக நமக்கு எல்லாருமே தெரியும் பில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்னா இந்த தட் இஸ் என்ட்ரிஸ் இந்த பர்ச்சேஸ் டே புக் ஆர் மேட் ஃப்ரம் இன்வாய்ஸ். எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் எதை வச்சு நம்ம எழுதுவோம், இன்வாய்ஸ் என்ட்ரி எதில் போடுவோம், இன்வாய்ஸ் வச்சு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம எழுதுவோம். ஓகேவா, ஸோ விச் ஆர் பாப்புலர்லி நோன் அஸ் பில். அப்படின்னா தெரியும், பில் வாங்கினா கேட்டால் கண்டிப்பாக தெரியும், ஒரு பொருள் வாங்கும்போது பில் வாங்குவோம். இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ டாக்குமெண்ட், பிஸ்னஸ் டாக்குமெண்ட் ஆர் பில் ஆர் ஸ்டேட்மெண்ட். யார் ப்ரிப்பேர் பண்ணுவா, ப்ரிப்பேர்ட் அண்ட் சென்ட் பை செல்லர். யார் விற்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க, பையர் கொடுப்பாங்க. நம்ம ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், நமக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. அதில் என்ன இருக்கும், நம்ம செல்லர் தான் நம்ம கொடுப்பாரு, நம்ம பையராக இருக்கும்.
ஓகேவா. அதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன வாங்கணும், குவாலிட்டி குவான்டிட்டி அதெல்லாம் எல்லாமே இருக்கும், டோட்டல் வேல்யூ எல்லாமே இருக்கும். அதுலேயும் வந்து டிடக்ஷன்ஸ் இருந்துச்சு, டிஸ்கவுண்ட் இருந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட் இல்லையா. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட். Trade discount is deduction given by the supplier to the buyer on the price, list price or catalog price of the goods. It is given as a trade practice or when goods are purchased in large quantities. It is shown as deduction in the invoice. Trade discount is not recorded in the books of account. Only the net amount is recorded. Example, suppose இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி இது பார்க்கலாம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது டிடக்ஷன் கிவன் பை த சப்ளையர் டு த பையர் இல்லையா. ட்ரேட் டிஸ்கவுண்ட் யார் கொடுப்பா, சப்ளையருக்கு யார் கொடுப்பா, தட் இஸ் டிடக்ஷன் கிவன் பை த சப்ளையர். சப்ளையர்னாரு விற்கிறவங்க இல்லையா. விற்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பையருக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படி சொல்லுவோம். இது ஏன் அப்படின்னா, இந்த ட்ரேட் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும், நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்காகவோ இல்லை பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. இது அதை எங்கே காட்டுவாங்கன்னா, இது ஷோன் ஆஸ் அ டிடக்ஷன் இந்த இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்லேயே என்ன பண்ணிருப்பாங்க, குறைச்சி காமிச்சிருப்பாங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை எப்பயுமே எங்கே காட்ட மாட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் புக்கில் ட்ரேட் டிஸ்கவுண்ட் காட்ட மாட்டாங்க. த ஒன்லி நெட் அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட். எவ்வளோ நம்ம பே பண்ணுறோமோ அதை மட்டும்தான் எழுதும். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. Suppose the sale of goods for 10,000 was made and 10% was allowed as trade discount. The entry regarding sales will be made for 9,000. That is 10,000 minus 10% of 10,000. In the same way, purchase of goods will also recorded purchases 9,000. ஓகேவா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு குட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க, 10,000 rupees சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. 10,000 rupees சேல்ஸ் பண்ணும்போது இங்கே 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ 10% டிஸ்கவுண்ட் என்ன இருக்கும், 1,000 rupees-ஆக இருக்கும். ஓகேவா. அப்போது இங்கே நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், 9,000 மட்டும்தான் கட்டுவோம். ஸோ நம்ம பில் என்ன இருக்கும், 9,000 சேல்ஸ் பண்ண மாதிரி தான் காட்டுவாங்க. ஓகேவா. இங்கே 10,000 போட்ட மாதிரி காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அவங்க என்ட்ரி என்ன போட்டிருப்பாங்க, 9,000 தான் போட்டிருப்பாங்க. சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க புக்கில் 9,000 தான் காமிச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா காட்ட மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் பார்ப்போம்.